ஏய் ரஞ்சித், நீ என்னப்பா பண்ண உள்ளுக்குள்ள இல்ல? உனக்குன்ட்டு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு பாரு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 70 நாளைக்கு மேல கழிச்சு உனக்குன்னு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு பாரு. அப்ப பார்க்கும்போது நீ என்ன கோவப்பட்டயா? அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கோவப்படும் போது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்க. ஏன் இந்த கோவத்தை இத்தனை நாள் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த? இல்ல கேக்குற, ஏன் இத்தனை நாள் ஒளிச்சு வச்சுட்டு இருந்த? நல்லா தானே இருக்க, நல்லா தானே கோவப்படுற, எதுக்கு ஏன் ஒளிச்சு வச்சுட்டு இருக்க? இல்ல கேக்குற, எதுக்கு ஒளிச்சு வச்சுட்டு இருக்க? இந்த கோவத்தை வந்து அப்பயே நீ வெளிப்படுத்தினா டாப் 5ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இன்னைக்கு எலிமினேஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள்ட்ட நாமினேஷன் போய் பாஸ் மட்டும் கொடுத்துறாதீங்கடா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு கண்டிப்பா தோணுது. மேபி இது நம்மளுக்கு நியூஸ் வந்தது படி நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து நம்ம ரயனுக்கு வந்து போயிருக்கு மாதிரி வந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது என்ன கன்ஃபார்மா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து அப்படிப்பட்ட நியூஸ் கொண்டு வாங்கடா தயவு செஞ்சு. கேக்குது, தயவு செஞ்சு ரஞ்சித்துக்கு மட்டும் அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்துடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு எல்லாம் கேம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம எல்லோ டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. எல்லோ டீம்ல இருக்கவங்க 3 பேருக்கு தான் வந்து அந்த ஒரு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து போகணும். இதுல 3 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. எவனா ஜாக்லின் வேணும், ரயனுக்கு வேணும், அண்ட் ரஞ்சித்துக்கு வேணுமா? இதுல ரஞ்சித் அங்க என்ன பண்ணி கிழிச்சாரு? ரஞ்சித்துக்கு வேணும் இல்ல, அங்க போயிட்டு ஆளே இருக்க மாட்டானுங்க. அங்கிட்டு இப்ப 2 டீம் விளையாடுது, ஓகேங்களா? மொத்தம் 3 டீம் விளையாடுது. பிங்க் டீம், முத்துக்குமார் டீம் அண்ட் ஜாக்லின் டீம். முத்தும் ஜாக்லினும் ஒரே டீம், ஓகேங்களா? ஒரே கேங்கு. அதனால முத்து போய் தாக்க மாட்டான், ஓகேங்களா? பிங்க் டீம் தான் வந்து தாக்குவான். பிங்க் டீம் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு முத்துவும் தீபக்கும் முடிச்சிருக்காங்க. அன்சிதா வந்துட்டு ஜாக்லின் முடிச்சிருக்காங்க. பவித்ரா வந்து மஞ்சரி பிடிச்சிருக்காங்க. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது வேற யாரா வந்து அந்த கோட்டையை தாக்க போறா? இல்ல கேக்குற, வேற யாரு வந்து கோட்டையை தாக்க போறா? அந்த கோட்டையை பாதுகாத்து நிக்கிறாருங்க நம்ம ரஞ்சித். அதை நினைக்கும் போது ரொம்ப எங்கடா யாருமே இல்ல, அங்க போய் ஏதாச்சும் பண்ணலாம், போயிட்டு ஏதாச்சும் செய்யலாம். அப்படி செய்யாம யாருமே இல்லாத இடத்துல நீ போய் நின்னுட்டு நீ போய் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? வேற அமாரா என்ன சொல்றான்னா, யாருமே இல்லாத இடத்துல கோட்டையை எதுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கேட்க, நான் வந்துட்டு நீங்க வந்துட்டு சொன்னா வந்திருப்பேன், நீங்க சொன்ன இல்ல நாங்க சொன்னா வாங்கிக்கோங்க, இப்படி ஒரு டைலாக் ஒண்ணு ஜாக்லின் போட்டிருக்கோம். என்ன சொல்றோம்னா, யாருமே இல்லாத கோட்டைக்கு நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க நிக்கிறீங்க இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், ஏன் வரல அப்படிங்கிற கேட்கும்போது, நீங்க கூப்பிட்டு தான் வந்திருப்பேன், நீங்க சொல்லியிருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரஞ்சித் ப்ரோ வந்து சொல்றாரு. அதே மாதிரிதான் நானும் சொல்றேன். எங்களுக்கு தேவைப்படும் போது, எங்களுக்கு விருப்பமாகும் போது நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு வார்த்தை விட்டு இருந்தாங்கன்னா வேற மாதிரி ட்ரெண்ட் ஆயிருக்கும் கண்டிப்பா. நெக்ஸ்ட், நான் வந்துட்டு கோட்டையை விட்டு வந்துட்டு போயிட்டேன்னா வந்துட்டு கோட்டையை யாரு பாதுகாப்பா? கோட்டையை வந்து இடிச்சு போட்டாங்கன்னா, இல்லைன்னா மட்டும் இடிக்காம இருந்தானுங்களா? நீ இருக்கும் போது இடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் வந்து ஜெஃப்ரி வந்து சுத்திட்டு அவனுங்களா தள்ளி விட்டு சுத்திட்டு வந்து எப்படி தான் கோட்டையை உடைச்சான். இதுல வந்து இல்லைன்னா வந்துட்டு அந்த கோட்டை வந்து நின்றுக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம ரஞ்சித் பேசுறாப்ல. நான் லைவ் ஃபுல்லா பாத்துட்டேங்க. என்ன எதுவும் திட்ட வேணாம். ஏன்னா ரஞ்சித் வந்து கழுவி ஊத்துறானே அப்படின்னு பாக்குறீங்களா? லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ப்ரோமோ கண்டென்ட்டே போறேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு வார்த்தை சொல்றாங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு கேம்ல வந்துட்டு பிரசன்ட் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்படிலாம் பதிவு பண்ணக்கூடாது. பதிவு பண்ணீங்க எனக்கு கோபம் வந்துடும், நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவன் வந்துட்டு செம்மையா வந்து கோவப்பட்டாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கேம்ல தான் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இல்ல, கேமுக்குள்ளதான் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி தெளிவா வந்துட்டு ஜாக்லின் சொன்னாங்க. இதுக்கு பதிவு பண்ணாதீங்க ஜாக்லின், பதிவு பண்ணாதீங்க. பதிவு பண்ணா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், மிகப்பெரிய டபுள் ரஞ்சிதா மாறிடுவேன். ஏன்னா ரஞ்சிதா ஜெஃப்ரி ஆகும் போது நான் ரஞ்சிதா மாறிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ரஞ்சித் வந்து ஒரு வார்த்தை விடுறாரு, பதிவு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வார்த்தையை சரியா பயன்படுத்துங்க, இல்லைன்னா பிச்சு போடுவேன் பீச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து தலைவன் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கோபம் ஆயிட்டாப்ல. வாத்தலன்னு சொன்னா, வாத்தல இப்பதான் ஒண்ணு பார்க்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்த்தா சடனா ஒரு குயிக் போட்டா அவரு. சரி விடுங்க, போயிட்டு போகுது அப்படிங்கிற அளவுக்கு தலைவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்றாரு. ஏன் காரணம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே கோவப்படணும்னு சொல்லிட்டோம்ல. இப்ப வந்து கோவப்பட்டோம்னா இவரு உருவம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவானுங்கன்ட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாப்ல. அண்ட் இது வந்து ரஞ்சித்துக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கறது உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு அவர்கிட்ட போவேனா, அவர் விட்டு போகட்டும், நாமினேஷன் பாஸ் மட்டும் போவே வேணாம்.